எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழவாரி. இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழவாரி. சொந்த உறவுகள் கைவிட்டாலும் வந்த பாசங்கள் பிரித்திட்டாலும். சொந்த உறவுகள் கைவிட்டாலும் வந்த பாசங்கள் பிரித்திட்டாலும்
கைவிடா இறைவனை அனுதினம் புகழ்வோம். இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழவாரி. இன்பத் துன்ப வேளையிலும் ஆராதித்து மகிழ்ந்திடுவோம். இன்பத் துன்ப வேளையிலும் ஆராதித்து மகிழ்ந்திடுவோம். சுகமோ சுமையோ பீடமும் வைப்பீர், சுகமோ சுமையோ பீடமும் வைப்பீர். நன்றாய் சிறந்தே உலகினில் வாழ்வீர். இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழவாரி. இந்த நாள் வரையில் இடரின்றி காத்த இறைவனை புகழவாரி. வணக்கம் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். வாரம் 10. 10வது வாரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக நம்முடைய ஜட்ஜஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 5 உடைய அட்மின் ரவுண்டுடைய முதல் போட்டியாளர் செல்லக்குட்டி ஜெனிஃபர் ரெடியாக இருக்கிறாங்க. வாங்க, லெட்ஸ் வெல்கம்.
இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தேன் திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தேன் திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? சூப்பர் 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 ஜெனி. இதுக்கு மேலே நாங்கள் என்ன கேட்க போகிறோம்? ஸோ அழகாக பாட்டு பாடினீங்க. ஸோ அங்கெல்லாம் பாட்டை கேட்டு எல்லாருமே அப்படி என்ன பண்ணுறாங்க, அப்படி மெய் மறந்து போயிருக்கிறாங்க நம்ம ஜட்ஜஸ். ஸோ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடலாமா? ஓகே. ஸோ பால்ராஜ் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பாடினாங்க. அருமையான உச்சரிப்பு, வார்த்தைலாம் அவ்வளோ கிளாரிட்டி, ஃபஸ்ட் கிளாஸாக பாடுற நல்லது. ஆனால் பீட்டு மட்டும் உன் இஷ்டமாக ஒரு பீட்டு பாடுற, 7.5 பாடுற, 7 பாடுற, 5 பாடுற. சாம் வந்து மிரல்றாப்புல உன்னை பார்த்து எப்படி வாசிக்கிறதுன்னு தெரில. நல்லா பாடினேன், அருமையான வாய்ஸு. கொஞ்சம் பீட்டில் பாடணும், ஓகேவா? நல்லா பாடுங்க, வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஜெனிஃபர் அழகாக பாடினேன், அழகாக அந்த குட்டி குட்டி சங்கதியெல்லாம் வேறு அழகாக போட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது வாய்ஸில் கேட்குறதுக்கு. உச்சரிப்பு நல்லா இருந்துச்சு. அந்த ரிதம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் அப்போ சொன்னதே தான், ஃபஸ்ட் ரவுண்டில் சொன்னதே தான். நீ கண்டிப்பாக கிளாஸுக்கு போயிட்டு அடுத்த டிவைன் சிங்கருக்கு வந்து சூப்பராக பாடணும் இன்னும். ஓகே, காட் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பராக அந்த பாட்டை தேர்ந்தெடுத்து கொடுத்து யார்? அம்மா தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்களா அந்த பாட்டையும்? ஸோ அம்மா நல்லா பாடுவாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆமாவா இல்லையா? இப்போ என்ன பதில் சொல்ல? 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு முழிக்காமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஏதாவது பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னு எங்கள் அம்மாவை நானில் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அம்மா சொல்லுங்கள். ஸோ சின்ன வயசுலேயே 3rd ஸ்டாண்டர்ட் தான் பாப்பா போக போகிறாங்க. ஸோ இந்த ஏஜில் இவ்வளோ பெரிய தளத்தில் மாதா தொலைக்காட்சி வாயிலாக இந்த தளத்தை அவங்க நல்லா சிறப்பாகவே பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என் பொண்ணு வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறதே அவள் வின் பண்ணதுக்கு தான். இப்போ எனக்கு அவள் வின் பண்ணிட்டான், என்னை பொறுத்த முடிய. இவன் எங்கேயும் போய் பாடினதில்லை. கோயிலில் பாடுவோமோ, நாங்கள் சர்ச்சில் பாடுறது, அப்புறம் வீட்டில் பாடுறதான். மேம் சொன்ன மாதிரி இனிமேல் தான் அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்குது. நான் மியூசிக் கிளாஸ் பார்த்து சேர்த்து அவளை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க? முடிவு பண்ணிட்டேன். அவள் இப்போ எனக்கு வின் பண்ண மாதிரி தான். இப்போ ஜெயிக்கிறாள் தோக்குறாள் எனக்கு இப்போ அது கிடையாது. அந்த 30 பேரில் ஒருத்தியாக வந்திருக்கா. வின்னிங் தான் என் பொண்ணு. நிச்சயமா இந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அது இங்கே வந்திருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது. இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி வாயிலாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்லாமல் சொன்ன ஒரு செய்தி வந்து அதுதான். ஸோ ஏற்கனவே என்ன அப்படின்னா, இதில் வெறும் 30 பேரில் அவங்க ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே எங்களுடைய போட்டியாளர்கள் இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கள எல்லா இடங்களில் இருந்தும், வெளிநாடுகளில் இருந்து கூட என்ன பண்ணாங்கன்னா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறப்போ வர முடியாத சூழல் இருந்தாலும் நாங்கள் எங்களோட வீடியோ என்ன பண்ணுறோம் அனுப்புகிறோம். அவங்கள சொன்ன விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து மாதா தொலைக்காட்சியில் அவங்களோட திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் ரொம்ப சூப்பராக 400 பேர்லேருந்து சூப்பர் 30ல் பாப்பா 1 ஆஃப் இதெல்லாம் நிச்சயமாக அதுவே ஒரு பாராட்டுக்குரியது. அதை நீங்கள் அங்கீகரிச்சிங்க பார்த்தீங்களா பெற்றோர். ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. ஸோ இன்னும் இது போல் நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. நிறைய அவங்ககிட்ட போயிடலாமா, இல்லை நம்மளுடைய ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஸ்கோர் சொல்ல நீங்கள் ரெடி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. மேம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ மேமோடைய ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ மேம் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார், நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள். ஸோ வாழ்த்துக்கள் ஜெனி, ரொம்ப 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 க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5 அண்ட் ரவுண்ட் நம்பர் 2 அட்மின் ரவுண்டோடைய முதல் போட்டியாளர் ஜெனி ரொம்ப க்யூட்டாக நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக பாட வர இருப்பவர் கரோலின். லெட்ஸ் வெல்கம். வாங்க.
சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டு தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றாய். இதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஸோ ரொம்பவே சிறப்பாக பாடினீங்க கரோலின். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். அதில் இருக்கக்கூடிய அந்த 2வது லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நாம் சொல்ல வேண்டும். நல்லா பாட்டிங்க. அப்படியே இன்னும் பயந்த மாதிரியே இருக்கிறீங்க. சூப்பராக பாடினீங்க. எல்லாரும் உங்கள் பாடல் வந்து ரொம்ப மெய் மறந்து அப்படி ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்க கூட யார் வந்திருக்கிறாங்க? அக்கா அம்மா. ஓ, அவங்க அக்காவா? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான் உங்களோட தங்கச்சி போல. பரவாயில்லையே, அக்கா பாடுறத தங்கச்சி இருந்து அப்படி ரசித்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன். அவங்க தான் உங்கள் அக்காவா? ஸோ நீங்கள் தான் அந்த பாட்டெல்லாம் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்தீங்களா உங்கள் தங்கச்சிக்கு? ஆமாம். ஸோ அந்த தங்கச்சி வரும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் அக்காவும் நல்லா பாடுவாங்க, எங்கள் அக்கா விட்டுறாதீங்க அப்படின்லாம் அவங்க தங்கச்சி சொன்னாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க இல்லையா? அவங்க முடிக்க எங்கே நான் எங்கடா சொன்னேன்? அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த பாட்டை. அப்போ நல்லா பாடுவாங்க தானே? சரி, எங்களுக்காக இதே பாடல் இல்லை வேறு பாடல் பாடுறீங்களா? அன்பென்ற மழையிலே சாங். அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றமோ புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனைய
சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகா டக்குன்னு சொன்னோடனே சூப்பராக பாட்டிங்க. என்ன அப்படின்னா டிவைன் சிங்கருடைய யூத் இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரம் எடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த கண்டஸ்டன் இங்கேயே ரெடின்னு நினைக்கிறேன். அந்த டைம் நீங்கள் அதிகமாக இங்கே வந்து நிற்பீங்க. உங்கள் தங்கச்சி அவங்க உட்காந்து உங்களை சேர் அப் அப்படின்னு சேர் அப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அக்கா எப்படி பண்ணாங்க? சூப்பராக பண்ணாங்களா? சூப்பராக பண்ணாங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பாடினீங்க. ஸோ ஓகே, உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறீங்க. தங்கச்சி வந்து இப்போ பெர்ஃபார்மராக மாதா தொலைக்காட்சியில் இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அக்காவா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவளை இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு பார்க்கணுன்ற ஆசை வந்து எங்களுடைய அம்மாக்கு, அதாவது எங்கள் அம்மாவுடைய அம்மா, அவங்களுடைய ரொம்ப ஆசை. இந்த ஸ்டேஜ் ஆக்சுவலி என்ன வந்து இதில் பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இது சின்ன பசங்களுக்குன்னொன்னே ஓகே தங்கச்சியை பாட வச்சிடலாம்னு சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்புறம் டாப் 30 செலக்ட் ஆனோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ டிவியில் பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஆமாம், பாராட்டுகள். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாமா? வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் அக்காவுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. நல்லா இந்த மாதிரி ஆள் பக்கத்தில் இருக்கும்போதோ நாங்களாம் எவ்வளோ சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும் என்னன்றது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு போனோன்னா அவங்க லெசன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சொல்லதில்லை. ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. டியூஷன் ஃபீலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ, அதனால தான் அவங்க கற்றுக்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நீ எல்லாமே கரெக்டாக நிறைய பேருக்கு தான் வராது, அதெல்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். உள்ளம் சொல்லும் போது மட்டும் உள்ளம்னு சொல்கிறேன். உள்ளம் 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 நாக்க உள்ள மடிக்கணும். உள்ளம். இப்போ இதுதான் உள்ளம் பாடணும். மற்றதெல்லாம் கரெக்டாக அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே வராளேன்னு சொல்லும் போது வச்சா பாரு உள்ளம்னு, உள்ளம் உடைந்து விட்டது எனக்கு. ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்க. சிறப்பு, பாராட்டுங்க. ஸோ ஓகே கரோலின், இந்த அட்மின் ரவுண்டுடைய உங்களுடைய மார்க் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ உங்களுக்கான ஸ்கோர் சொல்கிறதுக்கு நம்முடைய மேமும் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுக்கான ஸ்கோரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேம் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார். சூப்பர். ஸோ சூப்பர் கரோலின், வாழ்த்துக்கள். ஸோ வீட்டிலே வந்து ஒரு மியூசிக் டீச்சர் வச்சுருக்கிறீங்க. ஸோ நல்லா இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்த டிவைன் சிங்கர் சீனியர் இருப்போம், அக்காவை நிற்க வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து அன்றைக்கி என்ன சொன்னால் இன்னும் நல்லா பாடு அப்படின்னு என்கரேஜ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சூப்பர். தேங்க்யூ. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5, அதில் கண்டஸ்டன்ட் நம்பர் 2 சிறப்பாக பாடிட்டு போயிருக்கிறாங்க கரோலின். கரோலினை தொடர்ந்து அடுத்ததாக மேடைக்கு வர இருப்பவர் ஆன் மேரி சாரா. பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்கியது
ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக பாடினீங்க ஆனி. தேங்க்யூ சார். யார் இது ப்ராக்டிஸ் கொடுத்தது? அம்மா, அங்கிள் 2 பேர். எல்லாரும் அப்பா எல்லாம் அம்மாவும் பாட சொல்லிடலாமா இன்னைக்கு? நல்லா பாடணும். இங்கே பாடுவீங்கன்னு சொல்லுங்க, அங்கே அம்மா இல்லை இல்லை அப்படின்னு அம்மா உடனே அம்மா மண்டையாடுறாங்க. நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் பார்க்கும்போதும் சரி, இப்போ இந்த அட்மின் ரவுண்டு பார்க்கும்போதும் சரி, அவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் என்னமோ நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான ஒரு ஃபேஸ் கட் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அந்த எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட என்னமோ ஒரு 53 மணி ஜோமல் ஒன்று ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா பாடி முடிக்கிறதுக்குள்ள? எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக சார், ஆக்சுவலி அவள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால், நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரனால டயர்டாகவும் இருந்தா, ப்ளஸ் அவள் ப்ராக்டிஸில் எந்த இதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணல. மோரோவர் இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொடுத்த மாதா டிவி நிர்வாகத்திற்கும் அந்த டீமில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ. சிறப்பாக அப்படியே நம்மளுடைய ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுருவோம். ஸோ அமல்ராஜ் சார் சொல்லுங்கள், பாப்பாவோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரசித்து பாடுறாங்க, ரியலாக ரொம்ப நல்லா அழகாக பாடுறீங்க. நல்ல சாங் செலெக்ஷன் ஆல்சோ. அது அந்த வாய்ஸ் வந்து அவங்களுடைய வாய்ஸ் அப்படி தான், அந்த வெளியே இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பண்ணால் கொஞ்சம் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே நல்லா, எல்லாமே ரொம்ப ரசித்தோம். டேக் கேர், காட் பிளஸ். சூப்பர், ரொம்ப நல்லா பாடினாங்க. உச்சரிப்பு மட்டும்தான், அது மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பாடும்போது எண்டெல்லாம் லைட்டாக விப்ரோட்டோ கொஞ்சம் தேவைப்படுது. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் விப்ரோட்டோ வச்சுக்கலாம். கிளாரிட்டி மட்டும், லிரிக் கிளாரிட்டி. ஏன்னா வித் ஆர்கெஸ்ட்ரா வந்து புரியாது, கேட்காது, அதுக்காக. ஓகே, மற்றபடி ஓவரால் நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாடினீங்க ஆனி, மேரி, சாரா. ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிடலாமா? ஸோ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஸ்கோர் சொல்கிறதுக்கு மேமும் ரெடியாக இருக்கிறாங்க. மேம் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார். சூப்பர், அட்டகாசம். ஸோ ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஆனி பங்கெடுத்ததுக்கு. ஸோ சிறப்பாக நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5 உடைய 2வது சுற்றின் 3வது போட்டியாளர் ரொம்ப சிறப்பாக பாடிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த 4வது போட்டியில் என்னத்தான் கூப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் எட்லின் மேரி. வாங்க. இன்ப
அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். ஆக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். ஆக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன். நீதமும் புதுமை வாழ்வில் சேர கண்டேன். அன்பின் நிறைவை நான் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். ஸோ ரொம்ப அருமையாக சிறப்பாக பாடினீங்க எட்லின். தேங்க்யூ ஸோ மச். இந்த சாங் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? சேம் தான் சார், 1 வீக். 1 வீக் ஃபுல்லாக. ஸோ ஆக்சுவலாக அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணோடனே இந்த சாங் யாராவது உங்கள் வீட்டில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் இல்லையா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு? யார் ஹெல்ப் பண்ணாங்க? என்னோட அம்மா தான் சார். அம்மா தான் அப்போ இந்த பாட்டை சூஸ் பண்ணாங்களா இல்லை நீங்கள் சொன்னீங்களா? இல்லை சார், நாங்கள் வந்து செலக்டவாக 10 சாங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம். சரி. அதில் வந்து இந்த சாங் எனக்கு பிடிச்சது இருந்தது. ஸோ அப்போ அதனால் அதை உடனே சூஸ் பண்ணிட்டீங்க, ஆஹா போகிறா அப்படின்னு சொல்லி. ஸோ சிறப்பு. இங்கே யார் வந்திருக்கிறா? அப்பா வந்திருக்கா. அப்பா வந்திருக்காரு சார். ஸோ சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் முகமெல்லாம் மலர்ச்சியோடு அப்படி சிரிப்பாக இருக்கிறீங்க, சொல்லுங்கள். As a father, a very proud moment. First of all, very thank you very much for the Mother Television for bringing the opportunity of my daughter. கண்டிப்பாக. அது இல்லாமல் சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் பாடிட்டு இருந்தேன் என்னோட டாட்டரு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பாடுறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஷீ யூட்டிலைசிங் இட் வெரி வெல். வி கேன் ஃபீல் தட் ஆஸ் அ பேரண்ட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சூப்பர் சார், சூப்பர் பாப்பா, வாழ்த்துக்கள். நம்ம அப்படியே ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? ஸோ அமல்ராஜ் சார். ஷீ இஸ் அ சிங்கர், ப்ரொஃபஷ்னலாக பாடுறாங்க. லைவாக பாடும்போது ஒரு 3 to 5% கொஞ்சம் அங்கே ஸ்ருதி போகும். கொஞ்சம் நர்வஸாக இருந்த மாதிரி இந்த சாங் போன விட இந்த சாங் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பராக பண்ணீங்க. நல்ல சாங் செலெக்ஷன், வாய்ஸ் நல்லா இருந்தது. எல்லாமே சங்கதி இல்லாமல் ஹை ரேஞ்சு கூட கண்ட்ரோல்டாக இருந்தது. வாய்ஸ் பேலன்ஸ்டாக இருந்தது. வெரி குட். காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ சூப்பர். அடுத்ததாக பால்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பாடினாங்க. பிச்சு உங்களுக்கு நல்ல ஹை பிச் போகுது. நடுவில் கொஞ்சம் என்னத்தாலும் தெரில, கொஞ்சம் அவுட் ஆஃப் டியூன் போச்சு. மற்றபடி வாய்ஸ் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ரெக்கார்டிங்லாம் நீங்கள் பாடிடலாம். இங்கே பாடுறது தான் கஷ்டம். ஸ்டேஜில் வந்து அது பயம் இல்லாமல் பாடணும். மற்றபடி கிளாரிட்டி ஓகே. ஸோ சூப்பர் ஹெட்லைன். ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருமே அவங்களுடைய பார்வையில் இருந்து அவங்களுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிறப்பு வாழ்த்துக்கள் மேலும் செல்வதற்கு. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? சூப்பர். ஸோ அண்ட் தென் அமல்ராஜ் சார், நீங்கள் வாழ்த்துக்கள். ஸோ சூப்பர் ஹெட்லைன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியருடைய டீம் 5 ரவுண்ட் நம்பர் 2 அட்மின் ரவுண்டுடைய 4வது போட்டியாளர் எட்லின் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்முடைய செல்லக்குட்டி ஷாகில். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ்.
சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத வாசம் தருவாயன் தருவாயன் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறர் அன்பில் அலர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நினைவாய் நிழலாய் வாழ்வினில் வருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். ஸோ பிரிஜித் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப பாராட்டுகள் அதுக்கு. ஸோ நாங்கள் ரசித்து பார்த்தோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மாமா அங்கேருந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தாப்புல. ஸோ மருமகன் எவ்வளோ அழகாக பாடுறாரு அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணீங்களா தம்பிக்கு? இல்ல அம்மா ட்ரெயின் இல்லை அவங்க அம்மா தான் ட்ரெயின் பண்ணது. நம்ம வந்து மாப்பிள்ளைக்காண்டி வந்தோம். ஸோ மாப்பிள்ளைக்காக வந்தீங்க. மாப்பிள்ளை எங்கேனாலும் வந்துடு. ஆமாம். மாப்பிள்ளை எப்படின்னா என்ன வேலைக்கு போவா அப்படின்னு கேட்டோம்னா மாப்பிள்ளை என்ன சொல்லுவான்னா நான் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆக போகிறேன் மாமா அப்படின்னா. என்னடா எல்லாம் ஃப்ளைட் ஓட்ட போகணும் கப்பல் ஓட்ட போகணும் அப்படி தான் ஆசைப்படுவேன். நீ ஆம்புலன்ஸ் அவன் சொல்கிறான் அது மாசற்ற குழந்தை இல்லை. அவன் என்ன சொல்கிறான் ஃப்ளைட் ஓட்டினா ட்ரெயின் ஓட்டினா கப்பல் ஓட்டினா காசு கிடைக்குமாம்மா, ஆம்புலன்ஸ் ஓட்டினா தான் ஆண்ட ஓட்ட இடம் கிடைக்கும் அப்படின்னு. அது உண்மையிலேயே அந்த இன்னமும் அது நினச்சி அவனை நினச்சி. ஸோ அதில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மாப்பிள்ளை எங்கே கூப்பிட்டாலும் உடனே நோ சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருங்க மாப்பிள்ளை? சூப்பராக பண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றது என்ன சொல்றது வார்த்தை வரல அப்படிங்கிறீங்க. ஸோ சூப்பர், ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுடைய செல்ல மாப்பிள்ளை ரொம்ப அழகாக பாடினாரு. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அமல்ராஜ் சார் சொல்லுங்கள், தம்பியோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அழகாக பாடுறாப்புல, க்ளீனாக அப்படியே கரெக்டாக பாடுறாப்புல, ரொம்ப அழகான வாய்ஸ் ஒன்று. இது கொஞ்சம் ஏதாவது மாஸ்டர் வச்சுக்கணும் வோக்கலுக்கு. கொஞ்சம் ஏதாவது டீச்சர் படிக்கிறாங்களா? பாட்டு கிளாஸ் போகிறாங்களா?
அது கற்றுக்கிட்டாங்கன்னா பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவனுக்கு, நல்லா நீட்டாக க்ளீனாக அழகாக பாடுற போல. நீங்கள் அது பண்ணிங்கன்னா போதும். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததா பால்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பாடுறாப்புல, ஃப்யூச்சரில் நல்ல சிங்கராக வருவேன். உனக்கு ப்ராப்ளம் இருக்குது. தமிழ் சொல்லு. தமிழ் இப்போ வருதே. எல்லாருக்குமே அப்போ வருது. இந்த மாமாங்க அம்மாங்க அப்பாங்களை தான் முதல்ல சொல்லணும். ஆமாம், வீட்டில் வந்து இதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணணும். நான் மாமா ஆமாம் ஆமாம் ஊசி போட்டு இழுத்துன்னு ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு மாமா கூட்டு போயிடுவார். மாமா ஏற்கனவே சொல்லிட்டார் மாப்பிள்ளை எங்கே கூப்பிட்டாலும் போவேன்னு சொல்லி. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் கிளாஸ் போவாங்க. ஸோ சூப்பர். ஸோ தேங்க்யூ. ஸோ ரொம்ப சூப்பராக பாடுனீங்க பிரிஜித். ஸோ எல்லாருடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாச்சு. ஸோ உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்துடலாமா? சூப்பர். ஸோ அடுத்ததா மேம். சூப்பர். ஸோ சூப்பர் பிரிஜித், சிறப்பாக பாடுனீங்க, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ஸோ நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 5 அட்மின் ரவுண்டுடைய எண்டுக்கு நாம் வந்துட்டோம். ஸோ 5 போட்டியாளர்களும் திறம்பட அவருடைய திறமைகளை வந்து அப்படியே செமையாக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அவர்களோட வந்த எல்லாருமே வந்து அதை மெய் மறந்து பார்த்து இன்னைக்கு நீங்கள் மட்டும் இல்லை, நிகழ்ச்சி வாயிலாக ஏராளமான நண்பர்கள் உலகம் முழுவதும் பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள். எல்லா அணிகள் போல் இந்த அணிகளில் கொஞ்சம் அப்படியே வித்தியாசமானது. முதல் என்னென்னா அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இங்கே வந்து குழந்தைகள் பாடும்போது அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எனக்கு புதுசாக ஒரு அக்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மாமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ தன்னுடைய வீட்டு குழந்தைகள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஸோ ஒரு புதிய அனுபவமாக எங்களுக்கும் இருந்தது. ஸோ கலந்து கொண்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஸோ எல்லாருக்குமே ஸோ கரோலின், பிரிஜித், ஜெனிஃபர் அண்ட் எட்லின் அண்ட் ஆனி எல்லாருக்குமே ரொம்ப மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஸோ now this is the time. இங்கே இருந்து அடுத்த இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரையும் சொல்கிற அதே விஷயம் தான். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து அம்மா பேசும்போதே சொன்னாங்க, என் பொண்ணு இந்த ஸ்டேஜில் ஏறி இந்த ரவுண்டுக்கு வந்ததே எனக்கு அது கொடுத்த பெரிய பரிசு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அதே மனநிலையில் தான் எல்லாரும் இருப்போம். இருந்தாலும் இங்கேருந்து ஒருத்தர் இறுதி போட்டிக்கு போகணும் இல்லையா? ஸோ அந்த யார் ஒருத்தர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்வதற்காக ஸோ இந்த அணியில் டீம் 5 நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சைலண்ட் ஜட்ஜாக இருந்த நம்முடைய அன்பு பாசத்திற்குரிய திருவாளர் பால்ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஸோ இந்த சுற்று இரண்டிலுமே ரவுண்ட் 1 ஃப்ரீ ரவுண்ட்லேயும் சரி, ரவுண்ட் 2 அட்மிட் ரவுண்ட்லேயும் சைலண்ட் ஜட்ஜாக இருந்து மதிப்பீடுகள்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓவராலாக எல்லாருடைய மார்க்ஸும் தெரிஞ்சு இப்போ வின்னர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த வின்னர் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாரும் வந்து எப்போ கூப்பிட்டுட்டாங்க சொல்ல போகிறாங்க அவங்க கண்களெல்லாம் பாருங்களேன் சார், அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் காத்திருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கான சிறப்பு பரிசை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஷாகில் அமல பிரிஜித், ஆன் மேரி சாரா, பி கரோலின், சிட்டி பாப்பா ஜெனிஃபர், எட்லின் மேரி கிறிஸ்டோபர். டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 5 உடைய அந்த இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய ஒருவர் யார் அப்படிங்கிறத இப்போ நம்முடைய அன்பு நடுவர் அவர்கள் தெரிவிப்பார்கள். சார் ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ ரெடி, 5 4 3 2 1. The winner is Edlin Mary. Super. ஸோ சிறப்பாக வந்து வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பாப்பா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லா டைம்லும் வந்து என் கூட சப்போர்ட்டாக இருந்து எல்லாத்துலேயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதா டிவிக்கு ஐ எம் ஃபீலிங் ஸோ கிளாட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜட்ஜஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஓகே, உங்கள் கூட இப்போ அவங்க கூட யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? உங்கள் கூட யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? என் கூட என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அம்மா அப்பா, லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க 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 வாங்க. அப்பா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க உங்களை பற்றி. இப்போ அம்மா கிட்ட கேட்கலாம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இது வரைக்கும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு எதுவுமே இது வரைக்கும் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் இது ஒரு சிஸ்டர் மூலமாக எங்களுக்கு கிடச்சிது, ஆன்சின்னு சொல்லிட்டு. என்னோடய சிஸ்டர் தான் அவங்க. ஸோ அப்படி எப்படி என்ன பேசுறது கூட தெரியல. ஸோ சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலான்னு தான். அதுவும் மாதா டிவி. ஸோ டிவோஷனலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அவளோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம். சிறப்பு, பாராட்டுக்கள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள். ஸோ இந்த வேளையில் நம்ம பெற்றோருக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு அவங்களுக்கு அப்பா அம்மா கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5 ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் இறுதிப் போட்டிக்கு யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் இறுதிப் போட்டிக்கு ஒரே ஒரு இருக்கை மட்டும் காலியாக உள்ளது. அதை நிரப்பப் போவது யார்? டீம் நம்பர் 6 அதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும், அவர்களை வழிநடத்தி வந்த பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ போட்டிகளுக்கு மத்தியில் மிக சிறப்பான போட்டியாளரை தேர்ந்தெடுத்து கொடுத்த நம்முடைய நடுவர்களுக்கும் திரு பால்ராஜ் சார், திரு அமல்ராஜ் சார் அண்ட் திருமதி கிரேஸ், உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தேங்க்யூ மேம். அன்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். போறப்ப சும்மா ஒன்றும் போகல. இல்ல தம்பி, இப்படி இருக்கலாம். அதை எடுங்க, அந்த ஸ்கேல் எடுங்க. ஐயோ, நீ ஏன்ப்பா ஏன்ட்ட கொடு? இல்ல ஏன்ட்ட கொடு. இல்ல எதுக்கு இந்த ஸ்கேல் எடுத்துட்டு வந்தனா, போன வாரம் 2 ஸ்கேல் எடுத்துட்டு வந்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. அது 2 நீளமா இருந்துச்சு. அதுல எப்படி ஸ்கேல் அளவு எடுத்து பாடுவீங்கன்னு தெரியல. ஸோ இதுல இந்த ஸ்கேல்ல நீங்க பாடலாம், இந்த ஸ்கேல்ல இப்படியும் பாடலாம், இப்படியும் இந்த ஸ்கேல் பாடலாம். இந்த ஸ்கேலை இப்படி வச்சு இப்படியும் பழக்கலாம். சரி, ஓகே. இது வந்து ஆயுதமாக பயன்படுத்துவதற்கல்ல, கரெக்டான நீங்க ஸ்கேல்ல படிக்கணும் அப்படின்னு. மேம் எவ்வளவு பாசமா நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் சார். நின்று கொண்டும் படிக்கலாம், உட்கார்ந்து கொண்டும் படிக்கலாம். ஆனா இது மட்டும் நீ எந்த ஸ்கேலை வச்சாலும் அவர் பாட மாட்டாரு, படிப்பாரு. இப்படியும் படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம். ஜோஷ், பக்கா ஸ்கேல் வரணும்னா முழுங்கிறது இது கொஞ்சம் கஷ்டம் தான் தம்பி. இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள உன்னை முடிச்சு விடுவோம் நாங்க நினைக்கிறேன். அண்ணா வரைக்கும் வந்துட்டாரு, முழுங்கிடுன்ட்டார். அது 70-75% முடிச்சு விட்டீங்களே. ஆனால் நான் இருந்தாலும் என் மன தைரியம் வந்து அதுக்கு குறைவே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்கேல் மட்டும் நான் எடுத்துகிட்டு வரல. அடிஷ்னலாக ஜோனத்தன் இதை வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் ஒரே நோட்டில் பாடணும்னு சொல்லி நான் நோட்டில் இப்படி வா, இப்படி ஏண்டா தம்பி, வாசிக்க இங்கே வர சொன்னால் இவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இதை அதை எடுக்கணும்னா கரெக்டாக வேற எடுத்து கொடுக்குறான். பிச்சு போடுவேன் உன்னை. இப்போ இதில் என்ன சொல்ல போறவா? இல்லை, அதான் சொன்னேன், எல்லாரும் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, பிளந்து விடுவேன் உன்னை. அது ஒரே ஸ்கேலாம் இல்லை, ஒரே நோட்டில் எல்லாரும் பாடணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆக்சுவலாக எல்லாரும் தனித்தனியாக கொண்டு வரணும்னு நினச்சேன். அப்போ ஒரே நோட்ஸ் தனித்தனியாக பண்ணி வேறு நோட்ஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ ஒரே நோட்டில் பாடலாம்னு சொல்லி சார் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிருங்க. ஒரே நோட்டில் போகும்போது நான் ஒரு பரிந்துரை பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு தான் போகிறேன். இல்லை, எனக்கு எதுக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி வந்து நாங்க எல்லாம் உன்னை நோட் பண்ணியாச்சு வச்சு சேர்த்துக்கு. ஓகே, அதுக்கான பேப்பர் இதுல இருந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. வேற A4 ஷீட் வேணா நல்லா அடுத்து ஏதாவது நீ கொடுத்து வச்சிருந்தா அவன் எடுத்தான்னு வச்சுக்க. இல்ல, அவன்கிட்ட இல்ல, இப்போ வந்து அடுத்து சிமியோன்ட்ட ஒன்று. சிமியோனுக்கு சும்மாவே கை உதறோம். நீ இப்போ நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம்